வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி. எப்பயும் பரங்கிக்கால கூட்டு பொரியல் செய்வோம். அது இல்லாமல் நல்ல சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்ல மீன் குழம்பு மாதிரி ஒரு புளிக்குழம்பு இல்லை காரக்குழம்பு அது செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மழை நேரத்தில் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன். எப்பயுமே இந்த குழம்பு வகைகளுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணி, அதாவது கழனி இருக்கு இல்லையா, அதில் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியை பச்சை அரிசியோ புழுங்கல் அரிசியோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊறின பிறகு அதுக்கப்புறமா இந்த கழனி தண்ணி எடுங்க. இப்போ அதில் நம்ம குழம்பு கரைச்சிக்கலாம். மிக்சியில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவன தேங்காய். இது தேங்காய் போட்டும் செய்யலாம், தேங்காய் எல்லாமே செய்யலாம், உங்கள் விருப்பம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அது நம்ம அரைச்ச அந்த தேங்காய், தக்காளி, வெங்காயம் அந்த விழுது அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ஸோ நல்லா கொஞ்சமாக அதிலே தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடாதீங்க, மீடியமாக இருக்கணும். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். கம கமன்னு சாம்பார்லேருந்து மொறு மொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்கள், சமைக்க நீங்கள். இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு செந்தூர் குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டு இந்த குழம்பு வைக்கலாம். நம்மளுடைய செட்டிநாடு மீன் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா, அது போட்டுமே நீங்கள் இந்த குழம்பு வைக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் அது போட்டுக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிதமான காரம் இருக்கும். கொஞ்சம் சுருக்குன்னு காரசாரமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்து கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் நல்லா கையில் கரைச்சி விட்டுட்டுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சு அதையும் நல்லா திக்காக கரைச்சி இந்த புளி தண்ணியும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ குழம்பு நல்லா நம்ம கூட்டியாச்சு. கிட்டத்தட்ட மீன் குழம்புக்கு எப்படி கரைப்போம் அதே மாதிரி தான். ஸோ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அப்படி தொட்டு நாக்கில் வச்சு பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பரங்கிக்காயை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த பரங்கிக்காய் சேர்த்து இது வைக்கிறதுனால இந்த குழம்பு நல்லா இனிப்பு புளிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 100 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயமே கட் பண்ணி பொடியாக சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 15 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இது 3 இந்த வெங்காயத்தில் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம தக்காளி அரைச்சிட்டோம், அதனால் தக்காளி இதில் போட தேவையில்லை. இப்போ கட் பண்ணி வச்ச பரங்கிக்காயை சேர்த்து சும்மா ஜஸ்ட் ஒரு பரட்டி விடுங்க. பரங்கிக்காய் 5 நிமிஷத்தில் வெந்து போயிடும். அதனால் ரொம்ப நேரம் வதக்கலாம் வேண்டாம். அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச குழம்பு எல்லாமே அதில் போட்டுட்டோம். அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடுங்க. நல்லா 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு தாராளமாக இருக்கும். ஸோ இதே அளவுகளோட நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். ரைஸ்க்கு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு நல்லா கொதித்தோன்னே மிதமான தீயில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்படி கொதிக்க ஆரம்பித்தோன்னே மிதமான தீயில் வச்சு, தீ கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகும். இதில் சில பேர் ஒரு சின்ன துண்டு வெல்லம் கூட போடுவாங்க. ஆனால் பரங்கிக்காயே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் இல்லையா. இப்போ 5 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 2 பச்சை மிளகாவை லேசாக கீறி விட்டு உள்ளே போடுங்க. இந்த கொதிக்கும் போது அந்த பச்சை மிளகா போட்டிங்கன்னா அந்த குழம்புக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ சிம்மரில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சிடலாம். நீங்கள் அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் பழைய சாதம், தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது
இந்த குழம்ப வச்சுட்டு கூடவே அந்த பச்சை மிளகா அதில் நல்லா ஊறி இருக்கும், அதை எடுத்து கடித்து சாப்பிட்டு பாருங்களேன். தயிர் சாதத்துக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த பரங்கிக்காய், பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடான சாதத்தில் இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் பூ போட்ட ஏதாவது ஒரு பொரியல், அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்லேட்டு, இல்லைன்னா ஒரு கூட்டு, கீரை கூட்டு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.